ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லா டேடும் இருப்பாங்க. இது வந்து ரெண்டு விதமான டேட், ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாரு, டேடாகவும் இருப்பாரு, கோஸ்டாகவும் இருப்பாரு. அது என்னடா டேடுன்னு பார்த்துக்கலாமா? இந்த கேம் வந்து ரொம்ப ஹாராக நம்மளுக்கெல்லாம் சப்பமேட்டு சால்ட்டு வாட்ரு. ஸோ வாங்க பாவலாம். என்னடா இது, என் காசுன்னு விட்டு நூப்பு காசுன்னு விட்டு டேய் நான் நூப்பு இல்லைடா, டேய் நான் நூப்பு இல்லைடா, நான் நூப்பு இல்லைடா. இப்படி பண்ணுறாங்களே காய்ஸ், எதுக்கு டிஃபென்ஸ்லாம் கொடுத்துருவாங்க? ஒரு வேளை கோஸ்ட் அடிக்கணும். நம்மளுடைய எதிரியே வந்து அப்பா தானா? எப்படா அப்பா ஆகும்? நம்மனா எதிரியா இருக்கும். எப்படா பெத்த அப்படியே ஆகும்? சாப்டர் இதில் வந்து காய்ஸ் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 வரைக்கும் இருக்கு. நைட் டைம் வேற. போகும். இதை ஃபஸ்ட்டு உள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்லாம் வெள்ளாட தெரியுமான்னு தெரியாது போல இருக்கு உங்களுக்குலாம். என்னடா இது, இப்போ நம்ம அப்பா வந்து வெளில போயிடுவாங்க. இதுதான் ராணி. என்ன இது, மாமி இறந்துட்டாங்க போல இருக்கு. கஷ்டமா இருக்கு. வாடா கிட்டியா மட்டியா சட்டி. டேய் ஏன்டா இங்கே வந்து உனக்கு மட்டும் இது பண்ணுறேன்? நம்ம வந்து 11 PM தூங்கிடணும். ஆனால் லஞ்சு தான் எப்போ ரெடி பண்ணன்னு தெரியல. ஸோ என்ன பண்ண? லஞ்சு வர குறையாதுன்னு
தெரியலையே. என்னதுடா இது? தண்ணி வர தெரியாம போச்சுன்னா நம்ம தான் எடுத்து வைக்கணும் போல இருக்கு. ஜூஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு. ஆனால் எனக்கு இது நடக்குப்பா. ஏசி ரிமோட் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நான் வந்து எதில் வச்சுருக்கேன்னா ஸ்விம்மில் வச்சுருக்கேன். 100 பேட்டரியா? எதுக்கு பேட்டரியாக கொடுங்க? பல்ஸ் என்னது? அதுக்கு நான் என்னம்மா பண்ணேன்?
சாரி கொஞ்சம் தொண்டை இதுவாயிடுச்சு. நான் என்னத்த பண்ணேன்? முட்டை நூடுல்ஸ்ன்னு வருது. ஏன்டா எனக்கு மட்டும் வர மாட்டேன்? கம்பர் ஜாச்சு நான் போடு. நம்மளுக்கு மேலே கம்மியாக இருக்கு. குடிக்கு என்ன ஆப்ஷனு? குடி. அப்பா என்னடா இது? போனா அப்பா இன்னும் இல்லை. நம்ம கைஸ் நீங்கள் வந்து 11 PM 10 PMக்கு படிக்கிட்டு ஏறினாலே 11 PM ஆகிடும். டக்குன்னு போய் நீங்கள் படிச்சிடணும். இல்லைன்னா அப்பா வந்து போட்டு கிளம்புவார். நீங்கள் கேட்கலாம், அப்பா நல்ல மனுஷன் தானே? இந்த அப்பா வந்து வியர்டாகவும் இருப்பார், ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், டேடாகவும் இருப்பார். அந்த மாதிரி கலவை. லைட்லாம் ஆன் பண்ணுங்க. இந்த பக்குக்கு போயிட்டாங்கன்னு தெரியல. கண்டினியூ பண்ணி எங்கள் அப்பா இல்லை, இதில் எங்கள் அப்பா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா யூடியூப்பில் போட வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நான் வளைகிட்டேன். நான் கையில் தான் வளையலைன்னா இந்த வச்சு வாய்க்குள்ளே விட்டுருச்சு என் ப்ரெஷ்ஷை. வாய்க்குள்ளே நோண்டி அது ப்ரெஷ் பண்ணிச்சு. அம்மா நம்ம பெட்ரூம்ல சாம்பார் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. அதானே? ஆமா. ஓகே. இந்த மாலை போற மாலை குப்பை இருக்கு. ஆமா. சரி ஓகே. மாலை வந்து இந்த குப்பை சரி அதை க்ளீன் பண்ணு. நான் அதை க்ளீன் பண்றேன். ஓகே இந்த குப்பையை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பக்கத்து ரூம்ல குப்பை இருக்குமா என்ன?
ஆமா ஓகேடா இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டாட் இருப்பான். அவன் வந்து நைட் வந்து இந்த 5 nights at Freddy மாதிரி தானே 5 நாள் சர்வே பண்ணுமா? ஆமா 5 நாள் இல்ல 5 நாள் இல்ல. நம்ம வந்து 12 o'clock நம்ம 11 o'clock இருந்து அதுக்கப்புறம் 6 o'clock வரைக்கும் சர்வே பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து நூடுல்ஸ் குக் பண்ணுவோம். கரெக்டா நூடுல்ஸ் வந்து நிறைய குக் பண்ணி டேபிள்ல வச்சுக்கலாம். அப்படிதானே நம்ம வந்து நடுவில் சாப்பிடணும் தானே? ஆமா சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், தூங்கணும். இந்த மூணுத்தையும் மாறி மாறி 6 மணி ஆகிறதுக்குள்ள அவன் கண்ணில் மாட்டாம பண்ணுவோம் அந்த டாடி கிட்ட. இந்த டாடிக்கு நான் தானே நூடுல்ஸ் பண்ணி தரேன், நம்ம எதிரிக்கு நானே நூடுல்ஸ் பண்ணி தரேன்டா. ஆமா அது நம்ம எதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து வியர்டா ஸ்ட்ரிக்டா வந்துருவான். ஆமா இவனை பார்த்தா எனக்கு கோவமா இருக்கிறான். வியர்டாவே இல்ல, அவன் எங்கடா வியர்டா இருக்கான், சிச்சுட்டானா இருக்கான். ஆமா அப்ப எப்படி எதுக்கு இந்த வியர்டுன்ற? இப்போ வந்து நார்மலா இருப்பான் நினைக்கிறேன். அப்படியா சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நிறைய நூடுல்ஸ் குக் பண்ணி இப்பயே வச்சிடலாம். ஏன்னா நைட் நம்ம சாப்பிடணும்ல, நம்ம இப்பயே நிறைய குக் பண்ணி வச்சிடலாம். ஓகே அதான் சேஃப்டி. புரியுதா உனக்கு? ஆமா சாப்பிட உட்காந்துட்ட நீ வந்து ரொம்ப நேரத்துக்கு நான் குக் பண்ணேன். சரி ஓகே நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்றப்போ அப்படியே ரீஃபில் ஜென்ரேட்டர்ன்றாங்க. நம்ம அது பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு இல்ல நான் ரீஃபில் பண்றேன். நீ என்ன தெரியுமா பண்ற, இந்த ஃபுட்ல குக் பண்ணிடுறியா? ஓகே ஓகே நான் ரீஃபில் பண்றேன், நீ வந்து கரெக்டா ஃபுட் வந்து குக் பண்ணி வச்சிரு. ஓகே ரீஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா டாட் இங்க வந்து நிக்கிறான். என்ன உனக்கு ஹியர் வாட் டாட் சே அப்படின்றாங்க. சரி அவன் அதை சொல்லிட்டோம். இந்த டாட் என்ன சொல்றான் வந்து நம்ம வந்து ரிஜன் போறதுக்கு என்ன கொஞ்சம் பாயிண்ட் தான் முன்னூத்தி நடிக்கிறாரு எங்க வந்தா பாருங்க. என்ன பண்ணுறது உட்காந்து நோண்டி என் கையை நோண்டி கீறிடும் அப்படியே. அம்மா கண்ணுதுல பாருங்க. சாப்பிட குடுக்கலையா, அதுக்கு அதனால கீறிச்சு. எப்போ என்ன நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க முடிஞ்சு நல்லா சண்டை போடுவோம். ஹலோ மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கமயிலுக்கு தெரியுதாம்மா சாரா வேற ஆளுன்ட்டு. தனியாகவே மத்தியானம் போகிறாங்க, காலேஜுக்கு போனோம். அப்படியே பார்த்துட்டு வந்து யாரும் கதவு வெளியே தட்டுறாங்க அப்படின்றான். ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் போய் வெளியே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான்டா. என்னடா சொல்ல வரான் அவன், வெளியே போக போறான்றான் அவன். அது எனக்கு புரியுது, அவன் இப்ப வெளியே போறான்றானே. வெளியே போய் டீ குடிச்சுக்குவான் அவனுக்கு. ஆமா நினைக்கிறேன். இப்ப வச்சிருக்காங்க ட்விஸ்ட். இதுதான் இவ்வளவு பெரிய ட்விஸ்டா இருக்குது சொல்றான். அவங்க எதுவும் சொல்றாங்க பட் ரிமெம்பர் மேக் ஷூர். என்ன சொன்னாங்க? 10 மணிக்கு தூங்கணுமாண்டா. ஓ வெறும் 10 மணிக்கு தூங்கினா டாட் என்ன பண்ணுவான், மண்டே பூட்டி விடுவோம். ஆங்கிலியா யாரு? நான் யாரு தெரியும்ல, நான் யாரு தெரியும்ல? தெரியாது. அவன் ஆங்கிரி அம்மா நாங்க கத்திட்டா. ஐயோ எனக்கு இதே நாளே போச்சுறான். ஓகே நானே ஒரு ஆங்கிரி ப்ரோக்ராம் இன்னொன்னு ஆங்கிரியா போனவன். ஆமா டேய் நான் ஆங்கிரி ஆனு நீ பாத்திருக்கே இல்லையா? இல்ல டேய் நான் ஆங்கிரிடா, நான் ஆங்கிரி ஆனு பார்த்தது இல்லையா? இல்ல டேய் நீ ரொம்ப போய் சொல்றாங்க. நான் செம்மையா ஆங்கிரி ஆவன். நான் ஆங்கிரி ஆனா என்ன பண்ணுவேன் தெரியல. டேய் சொல்றா, இது சொல்ற மாசம் சொல்றா 10 பேர் அடிப்பேன்னு சொல்றா. சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட மாட்டான். டேய் சோ गाइस இவன் 6 பேர் சொல்லிருக்கான். இவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. இஸ் எ லையர். ஓகே இப்போ என்ன பண்ணனும், கோ டு யுவர் பெட்ரூம்ன்றாங்கடா. இதான் பெட்ரூமா? ஆமா ஓகே உள்ள போயிட்டு இங்கனா நம்ம தூங்குவோம். இங்க நம்ம தூங்குவோமா? ஆமா ஓகே இப்போ வந்து டர்ன் ஆஃப் ஆல் தி லைட்ஸ்ன்றாங்க. நான் ஏசி போட்டேன், பாரு காத்து எவ்வளவு ஜிலு ஜிலுன்னு வருது. சத்யாவினா பேர் என்றென்றும் சூப்பர். சரி டிவி எங்க ஏசி வாங்குறதா சத்யால வாங்கியா வசந்தன் கோல் வாங்கியா? வசந்தன் கோ. ஏன் வசந்தன் கோ? தெரியல தெரியல, பேர்ல வசந்தன் தான் அங்கெல்லாம் வாங்கணும். புரியுதா? ஓகே இது என்ன அது ஜம்ப்ஸ்கேர்னு சொல்லிட்டு போட்டுருக்கு செவுத்துல. அதுக்கு நம்ம வந்து அண்ணா ரோபோட்ஸா? ஆமா ரோபோட். இதே வேணா இப்ப இங்க பாரு, தரையில நடக்கிறதுக்கு ரோபோட்ஸ், துணி போறதுக்கு ரோபோட்ஸ், எல்லாத்துக்கும் ரோபோட்ஸ். ஓகே இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து டர்ன் ஆஃப் த லைட் இன் த ஹவுஸ் அப்படின்றாங்க. இங்க பாத்ரூம் ஒண்ணு இருக்கு, இங்கேயும் நம்ம ஆஃப் பண்ணுவோம். அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே கீழ எல்லாமே ஆஃப் பண்ணிருக்கேன். கீழ ஆஃப் பண்ணிட்டியா? இல்லடா நீ ஏதோ ஆஃப் பண்ணாம வச்சிருக்கடா. அங்க பாரு இன்னும் அந்த இது போல ஒரு அப்ஜெக்டிவ் நீ ஏதோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி கீழ போய் பார்க்கலாம். ஹாலிலே ஆஃப் பண்ணாம வச்சிருக்கியடா. ஓகே இப்போ பாருடா, டர்ன் ஆன் டிவி டவுன் ஸ்டேர்ஸ்
அந்த டிவி ஆன் பண்ணுமாமே. ஓகே ஆன் பண்ணிடலாம். சரி ஓகே டிவி ஆன் பண்ணிட்டேன். நீ மேல போயிட்டு ஏதாவது செக் பண்ணிட்டு வா. ஓகேவா? ஓகே. திஸ் மெசேஜ் இஸ் ஃப்ரம் FBI. FBI என்ன பண்றது? தெரியல. நீ போலீஸ். போலீஸா? போலீஸ் எவன்டா FBI? போலீஸ் எப்படி FBI ஆகும்? FBI-னா யார் அப்போ? FBI-னா என்னவா இருக்கும்? F-க்கு என்னது? ஃபாதரு, D-க்கு வந்து பிரதரு, I-க்கு வந்து என்னது? இந்தியாவா? ஃபாதர் அண்ட் பிரதர் ஆஃப் இந்தியா. ஓ அவனுக்கு மெசேஜ் புரியுது அவனுக்கு. ஃபாதர் பிரதர் இந்தியா அப்படின்னு அவனுக்கு மெசேஜ். எவன் அவன் ஃபாதர் பிரதர்னு? ஓகே ஃபாதர் அனுப்பிச்சிருக்காரா? நம்ம அப்பா. அப்பா அனுப்பிச்சிருக்கான் பாரு. சேஃப்டி மேட்டர்னு அனுப்பிச்சிருக்காரு. புரியுது அவனுக்கு? புரியுது. அவன் நல்லா நம்ம பத்தி ரெண்டாவது தானே ரூபாய் மேடம். யாருன்னா ஜெப்பிக்கு யாருன்னா போட்டு திட்டுவாங்க. அம்மா அம்மா வெறுமா இந்த சாப்பிடுவாங்க. சாம்பார் அவங்க இருக்காங்க. கழுவிட்டு போட்டு வெளியில இருக்க நாய்களுக்கு போட்டுடலாமா? கீழே இறங்கி போய் போட்டு வந்து இங்கேருந்து விசாரிச்சுன்னா அந்த தரையில் போடுறாங்க, மண்ணில் போடுறாங்க.